கன்னியாகுமரி மாவட்டம் வியன்னூரில் கோவில் சுற்றுச்சுவரை இடித்து சேதப்படுத்தியதாக 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வியனூர் தோட்டத்துறை அருகே உள்ள காளிக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது இசக்கியம்மன் கோயில். இந்த கோயிலில் தினசரி மற்றும் விசேஷ நாட்களில் பூஜை நடைபெறுவதும் அதே போல வருடாந்திர திருவிழாவும் நடைபெறுவதும் வழக்கம். கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி இந்த கோயில் புகுந்த அதே பகுதியைச் சேர்ந்த சஜின் என்பவர் கோயில் பூசாரி சுந்தர் என்பவரை தாக்கியதோடு கோயில் சிலைகளையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கில் திருவட்டார் போலீசார் சஜினை கைது செய்து சிறையில் அடைத்திருந்த நிலையில தற்போது ஜாமீன் வெளிவந்த சஜின் 15க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் கோயிலுக்குள் புகுந்து கடப்பாறை, சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கோயில் சுற்றுச்சுவர் மற்றும் சிலைகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார். தடுக்க சென்ற கோயில் நிர்வாகிகளும் தாக்க முயன்ற நிலையில தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருவட்டார் போலீசார் அந்த கும்பலை சேர்ந்த 4 பேரை கைது செய்ததோடு தப்பி ஓடிய மேலும் பல நபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில தான் சஜின் அடியாட்களுடன் வந்து கோயிலை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தும் வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது.